என்ன என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பப்ளிக் டாய்லெட் வாஷ் பண்ணுறோட ஒரு வாழ்க்கை உங்களால் பார்க்க முடியுமா? ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் பார்க்க முடியுமா? முடியும். இப்போ தான் அந்த பர்ஃபெக்ட் டேஸ் இந்த மூவி பார்த்தேன். நீங்கள் எதிர்பார்க்குற பாட்டு, ஆக்ஷனு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் படத்தில் பார்க்குற பாதி சீன்ஸு, லவ் சீனு, ஆக்ஷனு அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்குதானாக்கா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் சின்ன சின்ன ஒரு பியூட்டி கூட அது எலிவேட் பண்ணுது பார்த்தீங்களா? தட்ஸ் த பியூட்டி. இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு சீன்ஸோ அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குற சீன்ஸு எல்லாம் இருக்காது. நீங்கள் வாழ்க்கையில் எல்லா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. இதே உங்கள் வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க பியூட்டி தான் இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த படத்தில் இருக்கிற எந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எந்த ஸ்க்ரீன் ப்ளே மெத்தட் யூஸ் இந்த படத்தில் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இந்த படத்தை மட்டும் தான் பேசணும்னு எனக்கு தோணுது. இந்த படத்தில் இருக்கிற டெக்னிக்கு, ஸ்க்ரீன் ப்ளே டெக்னிக்கு, டைரெக்ஷனு அதை பற்றி பேசணுன்னு எனக்கு தோணல. ஒரு சில படங்கள்லாம் இந்த படத்துக்கு பின்னாடி நடந்து இதுக்கப்புறம் நடந்த டிலிட்டட் சீன்ஸு இது பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெறும் இந்த ஃபீல் தான். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் தான். இட் மேக்ஸ் யூ வார்ம். சம் ஃபிலிம்ஸ் மேக் யூ வார்ம்னு வாங்க பார்த்தீங்களா? அது ட்ரூ மீனிங்கு ரொம்ப வருஷம் இல்லை ரொம்ப மாதம் கழிச்சு தான் இந்த படத்தை எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி எந்த படமே நான் பார்க்கல. இந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை ட்ரெய்லர் கூட நான் பார்க்கல. இந்த படத்து மூவியில் ஒரு ஆடு வந்துச்சு. அந்த ஆடு பார்த்துட்டு தான் நான் இந்த ஃபிலிம் பார்த்தேன். உங்கள் லைஃப் வந்து டெய்லி ஃப்ரெண்ட்ஸு கூட போய் சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே போகிறது ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுனாக்கா இந்த ஃபிலிம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் ஒண்டியாக இருந்து காலேஜ் போயிட்டு வந்து வீட்டில் ஒண்டியாக இருந்து ஒண்டியாக ஹோம் ஒர்க் செஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்து ஒண்டியாக வீட்டில் செஞ்சு பேசுறதுக்கு யாருமே இல்லாமல் பேசுறதுக்கு ஆள் இருந்தாலும் அவங்களுக்கு கூட உங்களுக்கு பேசுறது பிடிக்காம இருந்தாக்கா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் அவனோட வாழ்க்கை இவர் ஒரு பப்ளிக் வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுற ஒரு ஆள். இது வேறு டேரக்டர் நினச்சிருந்தாக்கா இத்தையே காமிச்சு நம்மள்ட்ட ஒரு பாவமான சீனை எடுத்துக்கலாம். இல்லை இதே சீனை வச்சு ஹையாக காமிச்சிருந்துக்கலாம். இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்களாம் ஒன்றும் கம்மி இல்லை, நாங்களும் ஒரு மனுஷர் தான் அப்படின்னு தான் காமிச்சிருந்தான். இந்த படத்தில் ஒரு டிக்னிஃபைடாக காமிச்சிருந்தாங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் வாஷ் க்ளீனர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எந்த இடத்துல இவரை காமிச்சுன்னு ஆடியன்ஸ்க்கு பாவப்பட வைக்கணுமே அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. இது எப்படி சொல்றதுன்னா, இந்த ஃபிலிம் ஒரு என்ன வைப் கொடுக்குதுன்னா, ஒரு சம்மர் சன்ஷைன் தெரியுமா? ஒரு சம்மர் சன்ஷைன் ஆன் க்ரீன் கிராஸ். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். It was so quiet. The first layer was so quiet. If you deep dive into it, you'll find grief, hate, love, and what all the feelings in the world. இந்த படத்தில் மெயின் எலிமெண்ட்டாக எலிவேட் பண்ணுறது என்னன்னா, ஹீரோ, ஒரு பொண்ணு, அவங்க ஒய்ஃபு, அண்ட் அஃப்கோர்ஸ் நேச்சர், மியூசிக், புக்ஸ், டே டு டே ரொட்டீன்
இந்த ஃபிலிம் பார்த்து நான் ரொம்ப ஜாஸ்தி கற்றுக்கினேன்னு தான் சொல்லுவேன் நான். நான் என்ன கற்றுக்கிறேன்னா இந்த ஃபிலிம் எனக்கு ஃபிலிமில் காட்டினாங்களா எனக்கு தெரியல. ஆனால் நான் என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணால் தான் நான் நிம்மதியாக இருக்குவேன், இதை பண்ணால் தான் நான் எல்லோரும் முன்னாடி நல்லா இருக்குவேன் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இந்த ஃபிலிம் பார்த்தனும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. எனக்கு எதுவுமே வாண்டான்னு தோணுச்சு. எனக்கு இந்த டே டு டே லைஃபோட ஒரு சின்ன ஹாப்பினஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். டே டு டே லைஃப்பை நம்ம க்ளீனாக அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன எமோஷன்ஸ் அதுவே எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. அதுவே எனக்கு போதும்னு தோணுச்சு. இது பார்த்துட்டு எனக்கு எது மேலே இப்போ ஆசையே வரமாட்டேங்குது. இந்த கார் மேலே, வீடு, அது மேலே தோணவே மாட்டேங்குது. ஒரு சில இடத்துலலாம் நானே அந்த கேரக்டராகவே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஹீரோவாக ஆகலாம், ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஹீரோவாக நான் ஆகணும், இவரை மாதிரி எல்லாரையும் தட்டி கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்த்துட்டு நான் இவரை மாதிரி ஆகணும், ஒரு பப்ளிக் டாய்லெட் வாஷ் பண்ணுற மாதிரி ஆகணும், இவர் லைஃப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இது அப்படியே மேலாக்கா பார்க்குறது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கஷ்டம்லாம் அவருக்கு தான் தெரியும். அது நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி வாழணும்னு எனக்கு இந்த ஃபிலிம் ஃபீல் கொடுத்துச்சு இல்லையா, அதுவே பெரிய விஷயம் எனக்கு. உங்களுக்கு லோன்லியாக இருந்தீங்கன்னா, இந்த ஊர்லனா லோன்லியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் இடத்துல பேசுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஃபிலிமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிலிம் பார்க்கும்போது நீங்கள் ஒண்டியாக பாருங்கள். பகலில் பார்க்குறதா இருந்தால் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் பிரைட்னஸில் ஃபோனு ஸ்க்ரீன் வச்சுட்டு அப்படி பாருங்கள். நைட்டில் பார்க்குறதாலும் பாருங்கள், ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் இட்ஸ் பர்சனல் மூவி. இட்ஸ் அ பர்சனல் மூவி. யூ ஹேவ் டு வாட்ச் இட் பர்சனலி. யூ ஹேவ் டு வாட்ச் அலோன். அப்போ தான் அது பிடிக்கும். ஏன்னா இது போர் அடிக்குதுன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த படத்தை. நீங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாகணும், எல்லா ஃபிலிமும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும், நம்ம லைஃப்பில் இதெல்லாம் ஃபாஸ்ட் ஆகுதா அப்படின்னு யோசிக்கணும். ஒரு விஷயம் நீங்கள் எப்போயோ பண்ணிக்குவீங்க, அதோட ரிசல்ட் உங்களுக்கு இப்போ தான் வந்துக்கும். இல்லை நீங்கள் இப்போ பண்ணுவீங்க, அதோட ரிசல்ட் எப்போ வரும்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக தானே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஃபிலிமும். இந்த ஃபிலிமோட பேசிங்க ஸ்லோவாக இருக்கும். நம்ம இந்த ஃபிலிம் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த ஸ்பீடாக போகிற லைஃப்பில் ஒருத்தர் கூப்பிட்டு உக்கார வச்சு மெதுவாக, இந்தாப்பா இந்த ஃபிலிம் என் கையில் கொடுத்துட்டு, இந்தாப்பா இப்படி தாப்பா இருக்குது, எல்லாமே ஸ்லோவாக தாப்பா போகும், ஸ்லோவாக இருப்பா லைஃப்பில், நீ ஸ்பீடாக போய் ஒன்றும் கிளிக்க போகிறதுல, ஸ்லோவாக போப்பா, இப்படி தாப்பா லைஃப் போகும், மோஸ்ட் ஆஃப் த பேர் லைஃப் இப்படி தாப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு கற்றுக்குத்த படம் இது. ஃப்ரெண்ட்ஸு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பேசினே இருப்பீங்க. அந்த ஃபிலிமோட எசன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த ஃபிலிமோட எசன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த படத்தோட இந்த ஃபீல் தான் முக்கியம். இந்த ஃபிலிமோட ஃபீல் தான் முக்கியம். எனக்கு அந்த வைப் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. எல்லோரும் ரொம்ப நல்லா காமிச்சு இந்த ஃபிலித்தை நான் டீப்பானாக்கா இந்த ஃபிலிமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிலன்னா உங்களுக்கு சொல்ல பிடிக்கல எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். டைம் இருந்தால் பாருங்கள். நீங்கள் சிங்கிளாக இருந்தால் பாருங்கள். சிங்கிளாக இல்லை, வீட்டில் அலோனாக இருந்தீங்கன்னா, பேசுறதுக்கு யாருமே இல்லைனாக்கா அப்போ பாருங்கள் இந்த ஃபிலிம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.